அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணையை நாளை வரை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று துவங்கிய நிலையில் வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கிய பின் விடுவிக்க கோரியது ஏன், வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என என்ன பொறுப்பில் இருந்தார் என்பன உள்ளிட்ட 5 கேள்விகளே நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டது. இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதையடுத்து அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் ஐ பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு பதில் சபாநாயகரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என்றும் இது சட்டப்படி தவறு என்பதால் வழக்கில் சாட்சி விசாரணையானது துவங்கிய பின் விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அமைச்சர் பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கான ஒப்புதலை ஆளுநர் மட்டுமே வழங்க முடியும் என்பதால் முறையான அனுமதி இல்லாமல் தொடரப்பட்ட இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்றும் அப்படி விசாரிப்பது நீதிமன்ற நேரத்தையும் பொதுமக்களின் பணத்தையும் வீணடிப்பதாகும் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிப்பதற்கு சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லை, அதனால் சபாநாயகரின் ஒப்புதல் சட்டப்படி செல்லாது என்பதால் சிறப்பு நீதிமன்றம் மனதை செலுத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளது என்றும் அது சரியானதுதான் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஐ பெரியசாமி தரப்பு வாதம் முடிவடைந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்பு தரப்பு வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். சுனிதா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.